சூப்பராக இருந்துச்சு. அக்காளி படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் முதல்ல லாஸ்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தில்லா இருக்கு, அப்படியே போகுது. நல்லா இருக்கு. பிடிச்சி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது சார். படம் சூப்பராக இருக்குண்ணா. படம் சூப்பராக நல்லா இருக்குண்ணா. படம் சூப்பர்ண்ணா. படம் மாசாக என்னடா. படம் நல்லா இருக்குது சார். ஃபைன் சார், படம் நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது, நல்லா டைம் பாஸிங்காக இருக்குது. சூப்பர். த்ரில்லிங்கா ஒரு சஸ்பென்ஸாகவே கடைசி வரைக்கும் போச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் யார் வந்து வில்லனாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் யோசித்து கடைசியில் நாசர் தான் அப்படின்னும் போது நல்லா இருந்துச்சு. பயமாலாம் இல்லை, அடுத்து என்ன வரும், அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பயம்லாம் எதுவும் இல்லை பசங்களாம் எதுவும் பயப்படல, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகேண்ணா, நல்லா இருந்துச்சு. மியூசிக், அந்த பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த போலீஸ்காரு அவரு கூட ஒரு இன்னொரு போலீஸ்காரங்க இருந்தாங்களே, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. செல்வம் கடைசியாக வந்து நின்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்தில். மார்க்கெட்டில் இருக்க தக்காளி நாங்கள் பார்க்க வந்த படம் அக்காளி. ஸோ வந்து இதில் வந்து 18+ அப்படின்னு சென்சார் சர்டிஃபிகேட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட பையனுக்கு வந்து 17.5 வயசு தான் ஆகுது. இருடா, என்னோட பையனுக்கு 17.5 வயசு தான் ஆகுது. இதில் வல்கரிட்டி எதுவுமே இல்லை. ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லா படத்துலேயும் இப்போ வந்து இந்த எப்படி சொல்கிறது, போதைப் பொருள் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஓகேன்னு சொல்லலாம். இதில் கொடுத்ததுக்கு உண்டான ரீசன் என்னன்னு புரியல. படம் ஓவரால் நல்லா இருக்குது, எதிர்பார்க்க வைக்குது அடுத்து என்ன வரும்ன்ட்டு. இந்த எப்படி சொல்கிறது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட லியோவில் கூட அந்த இது பிளாக் மேஜிக் பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சின்ன ஒரு பார்ட்டாக சொல்லியிருப்பாங்க, இதில் வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே நல்லா த்ரோட்டாக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த நரபலி அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து மதம் எதுவுமே சொல்லலை. ஏன்னா இதில் எல்லாம் பார்த்தா கேமராமேனு எல்லாமே வந்து இந்து. இதில் எப்படி சொல்கிறது, டிஓபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருன்னு தெரியல, ஓம் பிரகாஷோட ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க, கிரி மர்ஃபியா அப்படின்ட்டு. ஸோ கேமரா ஒர்க் செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஹாலிவுட் லுக்கு நல்லா இருக்குது. அந்த கலர் கரெக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக பார்க்கலாம். தேங்க்யூ. மியூசிக்கில் நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைத்தான் ஓகே, அது பார்த்ததில்ல. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் பிளாக் மேஜிக்னா என்ன அப்படின்றது ஓரளவு கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் என்னென்னா மூட நம்பிக்கைங்க அதிகமாக இருக்குது. யாருன்னா ஒருத்தங்க போய் எலுமிச்சப்பழம் சுற்றுங்கன்னா டக்குன்னு சுற்றுறாங்க. எதுக்கு சுற்றுறோன்றதே தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை, சின்ன நம்பிக்கை. அதாவது மூட நம்பிக்கையாக கொண்டு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இப்போ ரீசெண்டாக அவர் கூட அப்படி பண்ணிட்டு இருக்காரு. எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒரு உயிர் தான் வந்து வீணாக போகுமே தவிர்த்து உங்களுக்கு கேஸ் தான் கிடைக்கும். எதுனா இது இருக்காது, கெயின் இருக்காது, லாஸ் தான் இருக்கும். நிறையா பலி ஆகிட்டு இருக்காமா, டெய்லியுமே பலி ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு கோயில் எடுத்துக்கிட்டா கோழியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், பலி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையில் இது பண்ணுறாங்க. அளவுக்கு மீறி போகாதீங்க அப்படின்றத சொல்ல வந்துட்டாங்க படத்தில். அளவுக்கு அதிகமாக போகாதீங்க. ஆமாம், மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வந்துருக்காங்க. தேங்க்யூ. 10க்கு 7 கொடுக்கலாம். ஏன்னா மேக்கிங் ஸ்டைலாக சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது, சூப்பராக. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு போகுது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. பட் என்ன சொல்ல வராங்களோ அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் என்ன சொல்ல வராங்களோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் சொதப்பல் எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ரீசன் என்னென்னா, சின்ன குழந்தைங்களை அவ்வளோ இதில் புரியாது. இது 18+ கொடுத்துருக்காங்க. வல்காரிட்டிலாம் எதுவுமே இல்லை. கொடுக்காம இருந்திருக்கலாம். சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்திருக்கலாம். யூஏ கூட கொடுத்துருந்துருக்கலாம். புரிய வருது, கொஞ்சம் ஸ்லோவாக புரிய வருது. இப்போ இலையில் வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு பார்த்தா தானே என்னென்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக புரிய வருது. புரிஞ்சிக்க முடியுது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, சஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ அது
எப்படி இந்த கதையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமாம், அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃபும் அதை விட நல்லா இருந்தேன். மீன்ஸ் சஸ்பென்ஸாக, த்ரில்லரா, ஹாரர் கிடையாது, ஆன்டி கிரைஸ்டா அந்த மாதிரி. ஆமாம், த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஸ்டோரி சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் பார்த்தா தானே தெரியும். ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக மூவி. பயந்த சீன் எதுவும் கிடையாது. அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி திடீர்னு பார்த்து பின்னாடி ஏதோ கை வர மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. பயமா அந்த மாதிரி சொல்ல தெரியாது. த்ரில்லிங்காக இருக்குல்ல, சஸ்பென்ஸாக த்ரில்லிங்காக இருக்குல்ல. அடுத்த சீன் என்ன வரும், அடுத்த சீன் என்ன வரும், எது அப்படியே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா பண்ணேன். அந்த போலீஸ் அது வந்து நல்லா பண்ணேன். லாஸ்ட்டாக வந்தல அதெல்லாமே நல்லா இருந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த நான் சொல்லலை, ஸ்டோரி சொன்ன அப்படி இருக்குல்ல. சரி, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே ஸ்டோரி புரியுது, முன்னாடி கட்டு அப்படியே. ஆமாம், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் புரியல. ஆனால் செகண்ட் ஹாஃபை பார்த்த உடனே எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு. நல்லா என்ன சொல்கிறேன், எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா யாருக்கும் புரியாது என்ன கதை என்ன போட்டு. ஆனால் நல்ல மூவி வந்து எல்லாமே வந்து பார்க்கணும். ஃபேமிலி பார்க்கலாம், நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்கு. நான் அப்படி தான் நினச்சி வந்தேன். இல்லை, நல்லா த்ரில்லிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது படம். த்ரில்லிங் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வந்து கதையை பார்த்தா புரியும். அது வந்து வேறு விதமாக நிறைய சஸ்பென்ஸ் வச்சு நிறைய கொண்டு போயிருக்காங்க. ஸ்டோரி வைஸாக நல்லா இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் நல்லாவே புரியுது. ரொம்ப பில்லி சுனிமாவும் இல்லாமல் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படத்துல இந்த சீன் நல்லா இருக்கு, நான் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன சீன் சொல்றீங்க? பயந்துட்டேன்ல, ஸ்டார்டிங்கில் அந்த நரபலி கொடுக்கறதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இருந்து அதில் கொஞ்சம் பயமாக இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி பயம்லாம் அவ்வளோ இல்லை. கேமரா ஒர்க் சூப்பராக இருந்தது. கேமரா ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க் நல்லா இருந்தது. பிஜிஎம் செம்மையாக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. இல்லை, பிஜிஎம் நல்லா இருந்தது. எனக்கு ஓவராலாக இந்த பிஜிஎம்மும் மியூசிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பண்ணலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நம்ம. அந்த இந்த அந்த பில்லி சூனியம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆவி, அந்த சம்திங் நேம் இருக்கும், அதோடைய தலைவன்ற மாதிரி சம்திங், அதனால தான் இதை வச்சுருக்காங்க போல. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எல்லாம் இது எங்களோட ஃபர்ஸ்ட் படம். இவர் எங்களோட டிஓபி கிரி அண்ட் இவர் தான் மியூசிக் டைரக்டர். அண்ட் ஸோ இது ஒரு புது கான்செப்ட் நரபலி பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். த்ரில்லர் கான்செப்ட். இது மக்களுக்கு பிடிக்கும்னு நம்பி எடுத்தோம். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி நியூ கமர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், நியூ கான்செப்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் வெளியே வரும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் எல்லோரும் வந்தது. ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், நாங்கள் சில சீன்ஸில் அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். கரெக்டாக இந்த சீன்ஸ்லாம் கத்தி என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது பார்க்க. ஆமாம் சார். இல்லை ஆக்சுவலாக இது ஒரு ஃபஸ்ட்டு படம் தான். பட் நிறைய விஷயம் சேலஞ்சிங்காக இருந்ததுனால நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்கிரிப்ட்லேருந்தே ஹோம்ஒர்க் பண்ணதுனால ஷூட்டுக்கு போகும்போது கம்ப்ளீட் ப்ரிப்பேர்டாக போனதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கணும், ஒரு த்ரில்லர்னால் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1% நம்ம உழைக்கணுன்ற ஒரு உழைப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கே ஆக்சுவலாக ரொம்ப சரியலாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக டேரக்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் நான் ஐடென்டிஃபை பண்ணலன்னா மேபி இந்த சான்ஸ் கிடச்சிருக்காது. அவர் கொடுத்த ட்ரஸ்ட்டு தான் மெயினாக. அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீதி எல்லாமே கிரெடிட்ஸ் டேரக்டருக்கு தான். நெக்ஸ்ட் படம் கொடுத்தா சந்தோஷம். நான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனீஷ்.
ஸோ வந்து ஒரு புது விதமான கான்செப்ட் டைரக்டர் ஆசிஃப் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்காகவும் சவுண்டிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஸோ கண்டிப்பாக அது வந்திருக்குன்னு நம்புகிறோம். ஸோ படம் ஃபுல்லாகவே ஒரு மியூசிக்கல் அப்ரோச் தான் போயிட்டுருக்கு த்ரூ அவுட் த ஃபிலிம். நல்லா கேரி ஃபார்வர்ட் ஆகுது அண்ட் அந்த கான்செப்டும் நல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் படம். இந்த ஒரு 3 days வந்து முக்கியம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இல்லை ஆக்சுவலாக இது ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம். ஆக்சுவலாக சவுண்ட் டிசைனும் சரி, அதே மாதிரி விஷுவல்ஸும் சரி, அவ்வளோ மெனக்கெட்டு தான் இது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ தேட்டரில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். அதனால் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, படம் ரொம்ப த்ரில்லராக சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்குது. சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மூவி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். த்ரில்லர் மூவி பிடிச்சவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். எனக்கு பர்சனலாக த்ரில்லர் மூவி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த படத்தை பார்க்க வந்தேன். நார்மலாகவே நான் ஒரு படத்தை பார்க்க போனால் அதுக்குள்ளேயே போயிடுவேன். நீங்கள் அப்படி உள்ளேயே போயிட்டு பார்ப்பீங்களா இருந்தால் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கிரிப்டை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு சீன் வரும்போதும் அவங்க கொடுத்துருக்குற ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி மியூசிக் ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க. அங்கங்கே நமக்கு அந்த த்ரில்லர் அந்த ஒரு மூடை கொண்டு வரதுக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக். நம்புறீங்களான்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக ஹாஃப் தான். எல்லா விஷயமே இருக்குது. அதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தான் படத்தில் காட்டியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். எனக்கு சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஏன்னா சீன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்குமே நீங்கள் படத்துலேருந்து வெளியில் போகாத மாதிரி உங்களை பார்த்துப்பாங்க. நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு பெரிய கதையை அழகாக கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. அந்த கதைக்களம் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ், நாசர் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவரை இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்குறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவரோட கேரக்டருக்கும் ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. அவர் மட்டும் இல்லை, படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கதைன்னு சொன்னால் அவங்க அதுக்கு ஹீரோயின் இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். கதைக்கு தேவையான கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து உங்களை படத்தை பார்க்க வைக்கும். நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. அக்காளி வந்து ட்ரைலர் பார்த்தேன். அந்த ஒரு விறுவிறுப்பாக எக்ஸைட் பண்ணி படம் பார்க்கும்போது இல்லவே இல்லை. இதை ஒரு சீன் கூட என்ஜாய் ஆகல. படம் ஃபுல்லாக லேக் தான். நேற்று இந்த படத்துக்கு வந்தோம், அதுமாதிரி எனக்கு தோணுச்சு. வேஸ்ட் இந்த படம் தேட்டரில் இந்த படத்துக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தை ஏசி கொடுத்துறாங்க. ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ ஒரு வயலன்ஸ் சீன் எதுவும் இல்லை. ஏ கொடுத்துடலாம். எதுக்கு ஏசி கொடுத்தாங்க ஒன்று சுத்தம் இல்லை. கெட்ட வார்த்தையும் அவ்வளோ இல்லவே இல்லை. நேற்று ஏசி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் நல்ல விஷயம் சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் ஒர்க் செட் ஒர்க்லாம் நல்லா இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் ஒன்றும் நல்ல சொல்ல ஒன்றும் இல்லை. படம் தேட்டர் போய் ஒர்க்கெலாம் சொல்லுவேன், வேஸ்ட் தான் சொல்லுவேன்.